வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். அவிநாசி அருகே தற்கொலை செய்து கொண்ட ரத்தன்யாவின் வழக்கு தொடர்பாக அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கூறுவது ஏன்? ஆந்திராவில் திருடிய வீட்டிலேயே போதையில் அசந்து தூங்கியிருக்கிறார் ஒரு திருடர் குல திலகம். போலீசாரையை கதறவிட்ட திருடனின் பின்னணி என்ன? மதுரையில் ஐடி நிறுவன மேலாளர் வீட்டில் 42 லட்சம் ரூபாய் கொள்ளை போன வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சரின் கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொள்ளை போன வீடு மதுரை அதிமுக முக்கிய பிரமுகரின் பினாமி வீடு என்றும் அங்கு பல கோடி ரூபாய் கொள்ளை போயிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் செலவுக்காக பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தை முன்னாள் அமைச்சரின் ஓட்டுநர் மூலமாக அறிந்து அவரது நண்பர்களே கொள்ளையடித்தார்களா? திருபுவனம் அருகே மடப்புரம் கோவிலில் தங்க நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா மீது பல்வேறு மாவட்டங்களில் பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாக புகார்கள் குவிந்து வருகின்றன. யார் இந்த? சென்னையில் நகை வியாபாரியை கடத்தி பணம் நகை பறித்த கும்பல் போலீசிடம் சிக்கியுள்ளது. வாகனத்தின் நம்பர் பிளேட்டை மாற்றியவர்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டிக்கரை மாற்றாததால் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. உத்தரப்பிரதேசத்தில் மாமியார் பெயரில் இருக்கும் சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவரை கொலை செய்த மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவரின் சகோதரர் மற்றும் மாமனாரோடு நெருங்கி பழகி மாமியாரை கொன்றது எப்படி? 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணவரின் விபத்து மரணத்திலும் இளம்பெண்ணுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு உண்மையா? சங்கராபுரம் அருகே வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு 200 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பல நாள் திட்டம் போட்டு கொள்ளையடித்த கும்பல் சிக்குமா? திண்டுக்கல்லில் நெருங்கி பழகி தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்த தாவேக்காவை சேர்ந்த பெண் அதை காட்டி அரசு ஊழியரை விரட்டி பணம் பறித்துள்ளார். இன்னும் பலர் இவருடைய வலையில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. யார் இந்த ரீதா? திண்டுக்கல்லில் நெருங்கி பழகி தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்த தாவேக்காவை சேர்ந்த பெண் அதை காட்டி அரசு ஊழியரை விரட்டி பணம் பறித்துள்ளார். இன்னும் பலர் இவருடைய வலையில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. யார் இந்த ரீதா? பெங்களூருவில் உள்ள இன்ஃபோசிஸ் அலுவலகத்தில் பெண் ஐடி ஊழியர்களை கழிவறையில் ரகசியமாக வீடியோ எடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது செல்போனில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களின் பின்னணி என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.